the less the reception and love from the audience, the more I felt I worked for that film. So என்னோட ஃபேவரட் ஃபிலிம் that I feel நிறைய பேர் பார்க்கல, ஹிந்தியில் ஸ்ட்ரைக்கர்னு ஒரு படம் இருக்கு. Oh, that's a lovely film. I'm still Chandan Arora very very proud of that film. அதுக்காக the amount of time and effort it was put, but படம் was not a success as the people call it in those days. Beautiful film. So நிறைய பேர் படம் பார்க்கல. So when a film doesn't get recognized, அதில் இருக்கிற எல்லா நல்ல விஷயமும் மறைஞ்சிரும். அதுவே வந்து ஒரு லெசர் ஃபிலிம் வந்து நிறைய லவ் கிடைக்கிறப்போ அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் நோட்டீஸ் ஆகும். ஸோ எந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சேன்னா கம்மியாக பாராட்டு கிடைச்ச படம் தான் அதிகமாக உழைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். Out of curiosity, now Striker is a film about a carrom board player. உழைப்புன்னு சொல்லும்போது what is it that you mean? Because I'm genuinely curious about see உழைப்பு can be both physical and mental இல்லையா? ஆமாம். ஸோ அது ரெண்டுமே எனக்கு எல்லா ஜாப்ஸ்லையும் there will be a physical part of the labor and a mental part of the labor. Right. எங்களுக்கு ரெண்டுமே இருக்கும். It was there in that. Yeah. Okay. பட் அட் த சேம் டைம் நான் இதுவும் சொல்லியிருக்கேன், நான் ஐ டூ வாட் ஐ லவ். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துல நான் 25 வருஷமாக இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு நாள் கூட வேலையில் உழைச்சா மாதிரி நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே நான் எனக்கு ரொம்ப உழைச்சேன்னு சொன்னதே கிடையாது. பிகாஸ் எங்களோட வேலை 365 டேஸ் கிடையாது. எப்போ வேலை இருக்கோ அப்போ தான் வேலை இருக்கும். வேலை இல்லாதப்போ வேலை இருக்காது. அந்த வேலை இல்லாதப்போ ஜாலியாக இருக்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப டிஃபிகல்ட் அச்சீவ் பண்ணுறது. அது நான் வந்து ஐ ஒர்க்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ஐ எம் நாட் அன் இன்செக்யூர் பர்சன். ஸோ இந்த ஒரு மாதமாக வீட்டில் உட்காந்துருக்கோமாங்கிறது எனக்கு ஜென்ரலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் உட்காருது. ஸோ ஈவன் நோ ஐ ப்ரையாரிட்டைஸ். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் ஃபார் யூ யுவர்செல்ஃப். எனக்கு இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். இட்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட வேல்யூ என்னங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு முந்தைய வேறு யாரோ டிசைட் பண்ணி உங்களுக்கு ஃபோன்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ இன்டர்நெட்லேயோ சொல்லிடுவாங்க நீ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய எல்லாருக்கும் உங்களை பற்றி ஒரு கருத்து இருக்கும். ஆனால் உங்களை பற்றி ஒரே ஒரு கருத்து தான் இருக்க முடியும். அதை தான் ஐ ட்ரை டு ஃபாலோ வாட் ஐ லைக்.